ஹாரப்பானின் பொய் மூட்டைகளை மஇகவினர் அவிழ்க்க வேண்டும். மஇகவினருக்கு டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வேண்டுகோள். மஇகவை பற்றி தப்பும் தவறுமாக விஷமத்தனமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் ஹாரப்பான் கூட்டணியினருக்கு எதிரான பிரச்சார போருக்கு மஇகவின் எல்லா மட்டங்களிலும் உள்ள தலைவர்கள் தயாராக வேண்டும் என்று மஇக தேசிய தலைவர் டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். ஜொஹூர் மாநில மஇகவின் ஏற்பாட்டில் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மஇக தலைவருமான வித்யானந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்ற மாபெரும் விருந்து நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து பேசும்போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மஇகவுக்கு என்றோ அல்லது கட்சி நடவடிக்கைகளுக்கு என்றோ கடந்த காலங்களில் அரசாங்கம் எந்த நிதியையும் வழங்கியது கிடையாது. சில மேம்பாட்டு திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. குறிப்பாக தமிழ் பள்ளிகள், ஆலயங்கள், கல்லூரிகள், சமூக நல மேம்பாட்டு திட்டங்களுக்கு என்ற அளவில் நிதி ஒதுக்கீடு நடந்திருக்கலாமே ஒழிய கட்சிக்கு என்ற அளவில் எந்த நிதியும் பெற்றது கிடையாது. ஆனால் ஹாரப்பானில் உள்ள சில இந்திய தலைவர்கள் அரசாங்கம் மஇகவுக்கு கொட்டி கொடுத்ததாகவும் மஇக அந்த பணத்தை எல்லாம் ஏப்பம் விட்டு விட்டதாகவும் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். அவர்களின் இந்த பொய் பிரச்சாரத்தை சிலர் நம்பவும் செய்தனர். அதன் விளைவாகத்தான் மஇக வேட்பாளர்கள் பலர் தேர்தலில் தோற்கவும் நேர்ந்தது. எனவே இனியும் அவர்களின் இந்த பொய் பிரச்சாரத்தை நாம் அனுமதித்துக் கொண்டிருக்க முடியாது. இனி அவர்களுக்கு எதிராக மஇகவின் எல்லா மட்டங்களிலும் உள்ள தலைவர்களும் எதிர்வினையாற்ற வேண்டும், வலிமையான பிரச்சார போரை நடத்த வேண்டும் என்று மேலவை தலைவருமான டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். இன்று பாஸ் கட்சியுடன் நாம் ஏற்படுத்தி கொண்டுள்ள உறவை கண்டு ஹாரப்பான் கூட்டணியினர் அலறுகின்றனர். இந்து மதத்திற்கும் இன்ன பிற மதங்களுக்கும் பாஸ் எதிரி என்று ஜாசைகாவினர் தப்பும் தவறுமான கருத்தை பரப்பி வருகின்றனர். ஆனால் இந்த கட்சியினர்தான் பல தேர்தல்களில் அரசியல் ஆதாயத்திற்காக பாசுடன் கூட்டணி வைத்து செயல்பட்டு வந்துள்ளனர். ஆனால் மஇக இன்று பாசுடன் வைத்துள்ள கூட்டணிக்கு சமூகம் சார்ந்த அக்கறைதான் முக்கிய காரணமாகும். குறிப்பாக இந்து மதத்திற்கு பாஸ் எதிரானது என்ற பிரச்சாரத்தில் எந்த உண்மையும் இல்லை. பிளந்தான், திரங்கானு, கெடா போன்ற மாநிலங்களில் எல்லாம் பாஸ் ஆட்சி நடத்தியிருக்கிறது. இந்த காலகட்டங்களில் எப்போதாவது எங்காவது ஆலயங்கள் உடைக்கப்பட்டதாக ஏதும் தகவல் உண்டா? எனவே பாஸ் இஸ்லாமிய கட்சி என்றாலும் பிற மதங்களையும் மதிக்கிற கட்சி என்பதை இந்திய சமூகம் உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதேவேளை அக்கட்சியுடனான சந்திப்பானது ஆதரவை ஏன் இந்து மதத்திற்கான ஒரு பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று வினவிய டான் ஸ்ரீ தொடர்ந்து இன்று பாஸை மதவாதம் என்கின்ற இன்றைய பிரதமர் துன் மகாதீர் அதனுடைய ஆதரவை ஏன் அண்மையில் நடைபெற்று முடிந்த செமினி இடைத்தேர்தலில் கேட்டார்? எனவே மதவாதத்தையும் இனவாதத்தையும் இன்று முன்னெடுப்பது ஹாரப்பான் கூட்டணியில் உள்ள கட்சிகள்தான் என்று மஇக தேசிய தலைவர் டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அறுதியிட்டு குற்றம் சாட்டினார். 2000க்கும் மேற்பட்ட மஇகவினர் கலந்து கொண்ட இவ்விருந்து நிகழ்ச்சிக்கு பூலாய் தொகுதி மஇக தலைவரும் மாநில துணைத் தலைவருமான சுப்பையா தலைமை ஏற்றார். மேலும் மாநில அம்னோ தலைவரும் மாநில மாசிசா துணைத் தலைவரும் மஇகவின் பல மட்டங்களில் உள்ள தலைவர்களும் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் 5 கட்டங்களில் நிகழ்ச்சிகளை நடத்த 50,000 மஇக தலைமையகம் வழங்கும் என்று தேசிய தலைவர் அறிவித்தார். திசைகள் வலைக்காட்சி, மக்களின் மனசாட்சி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள்.